நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பூண்டு சட்னி. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது இது இட்லி, தோசை, பணியாரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். பூண்டு ஒரு 30 பல் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் உங்களுக்கு காரம் தேவைன்னா 15 எடுத்துக்கோங்க, காரம் வேணுன்னா 10 எடுத்துக்கோங்க. 3 மிளகாய் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சமாக, கடுகு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இது ஒரு 3 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. 10 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் இது கூட நம்ம சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கெடாமல் இருக்குது. இது நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். புளி நெல்லிக்காய் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சிட்டோம். நல்லா காயிட்டோம். இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தான் விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டோம். நல்லா பொரியிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னியில் தாளித்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுவையான பூண்டு சட்னி ரெடி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னொரு ரெசிபி கார்லிக் சட்னி, பெங்காலி ஸ்டைல் பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 பல்லுக்கு பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் எண்ணெய். ஜார் எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க உரிச்சு வச்சதை. 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அப்படியே இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி கிளந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.